அடுப்பு பக்கமே போகாம வீட்ல இருக்கிற பொருள வச்சே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா இந்த ஸ்நாக்ஸ செஞ்சிரலாங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். செய்யறது கூட ரொம்ப சுலபம் தாங்க. பார்க்கறக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த ஸ்நாக்ஸ் எந்த சொதப்பலும் இல்லாம ஈஸியா முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் பார்லேஜி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பிஸ்கெட் வேணா எடுத்துக்கலாம். பார்லேஜி பிஸ்கெட் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அதுலயே கொஞ்சம் இனிப்பு அதிகமா இருக்கும். நான் ஒரு பாக்கெட் ஃபுல்லா சேர்த்துறேங்க. அப்பதான் அந்த ப்ரவுன் கோட்டிங் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு அளவா வேணும்னா அளவா எடுத்துக்கோங்க. நான் அது ஓடுற ஆர்வத்துல அப்படியே ஓபன் பண்ணிட்டேன். மேலெல்லாம் தெரிச்சிருச்சு. இத ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு கையில எடுக்கும் போதே நல்லா நைஸா இருக்கணும். இது கூட ஒரு கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கைய வச்சு அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண எல்லா பக்கமுமே ஈவனா மிக்ஸ் ஆகி நல்ல சூப்பரா இருக்குங்க. நம்ம பையன் வேற அடிக்கடி பிஸ்கட் ஸ்மெல் வந்தா உள்ள வந்து பாப்பான். காய்ச்சி ஆற வச்ச பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெனஞ்சுக்கோங்க. பாலை அதிகமா சேர்த்திராதீங்க. கொல கொலன்னு போயிடுச்சுன்னா ரெசிபி நல்லாவே இருக்காதுங்க. இந்த ஸ்வீட்டை நீங்க 2 நாளைக்குள்ள தீர்த்தரணும். ஏன்னா இதுல நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்தல. இன்ஸ்டன்ட்டா பண்றோம். வீட்ல இருக்கிற பொருளை வச்சே சிம்பிளா தானே பண்றோம். அடிக்கடி அப்பப்போ பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஒயிட் ஃபில்லிங்காக நான் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் மில்க் பவுடரை சேர்த்தி ஃபர்ஸ்ட் நைஸா நல்லா அரைச்சுக்கிட்டேங்க. நல்லா நைஸா இருக்கணும். திட்டு திட்டா இருந்தா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பிரவுன் கலர் ரோலை எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி ஒயிட் கலர் ரோலை நல்லா கொஞ்சம் கொஞ்சமா பாலை தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சுக்கோங்க. ஈவனா எல்லா பக்கமுமே படுற மாதிரி இந்த சுகர் பவுடரை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்க்கவும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். செய்யறக்கும் வேலை ஈஸியா முடிஞ்சிருங்க. இந்த ஒயிட் ஃபில்லிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பெனஞ்சீங்கன்னா ஈஸியா எல்லா பக்கமுமே ஈவனா அந்த ஸ்வீட் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இத நல்லா கலந்து விட்டுட்டு பார்க்க கொஞ்சம் கெட்டியா தாங்க இருக்கும். இந்த பக்குவத்துல இருக்கணும். இப்படி நீங்க கையில அமுத்துனீங்கன்னா விரல் உள்ள போணும். அதுதான் பக்குவம். இப்போ நீங்க ஒரு ராப் பேப்பர் இல்லனா ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. நீங்க நார்மலா பிளேட்ல கூட பண்ணலாம். நம்ம இஷ்டம் போல எதுல வேணா பண்ணிக்கலாங்க. நெய் தடவும் போது அது ஒட்டாம வரும். முதல்ல நம்ம பிரவுன் கலரை எடுத்து கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கணும். அழுத்தம் கொடுத்து மொல்லமா அந்த ஷேப் வர்ற வரைக்கும் நீங்க நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. கையில கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா செட் பண்ணீங்கன்னா ஈக்குவலா செட் ஆயிடுங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி கொடுங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு. கையில நல்லா சைடெல்லாம் அழுத்தி விட்டு திருப்பி திருப்பி அதே மாதிரி பண்ணீங்கன்னா 4 பக்கமும் ஈக்குவலா ஒரே மாதிரி இருக்குங்க. கையில எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி. நீங்க அதிகமா பால் ஊத்துனீங்கன்னா ரொம்ப லூஸா போயிடுங்க. சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்காது. கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். இப்போ நம்ம பிரவுன் ரோல் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒயிட் ரோல் தான். ஒயிட் ரோலை மட்டும் நீங்க ஒரு பட்டர் பேப்பர்ல போட்டு சப்பாத்தி கட்டை இருக்குல்ல அதுல நல்லா இழுத்து இழுத்து நீங்க தேய்ச்சி விட்டீங்கன்னா சைடெல்லாம் விரிசல் வர்ற மாதிரி தாங்க இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஈக்குவலா செட் ஆயிடும். எனக்கு முதல் தேய்க்கும் போது கிழிஞ்சிருச்சுங்க. 2வது மறுபடியும் கொஞ்சம் நெய் தடவிட்டு சப்பாத்தி கட்டைய ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மொல்லமா இழுத்து இழுத்து தேய்ச்சங்க. ஈக்குவலா வந்துருச்சு பாருங்க. இப்படி நீங்க பண்ணும்போது அந்த அவுட்டர் லேயர் சூப்பரா இருக்கும். கட் பண்ணும் போதே சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா சைடெல்லாம் இழுத்து இழுத்து தேய்ச்சி விடுங்க. ஒயிட் ரோலும் ரெடி ஆயிடும். நம்ம பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்தி இருக்கிறதுனால டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் டைஜஷனுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஒயிட் ரோல் தேய்ச்சிட்டு சைடெல்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே ரோல் தான் பண்ண போறோம். ஏன்னா இந்த ப்ரௌனை நடுவுல வச்சுட்டு அந்த ஒயிட் ரோல் இருக்கு பாத்தீங்களா அந்த ஷீட் மாதிரி அதை அப்படியே மொல்ல மொல்லமா சுத்திட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ரௌன் ஃபுல்லா கவர் ஆயிடுங்க. இப்படி நீங்க பண்ணும்போது கட் பண்ணா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம கையை வச்சு அதே மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டாலே போதுங்க. சூப்பரான ரோல் ரெடி ஆயிடும். எப்பவுமே ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யறதை விட இந்த மாதிரி அடுப்பு பக்கமே போகாம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ராப் பேப்பரை அப்படியே சுத்திட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. அது நல்லாவே செட் ஆயிடும். நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப சுலபமா இருக்குங்க. இப்போ நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். ஃப்ரீசர்ல வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து நான் அப்படியே ராப்பர்ல இருந்து உரிக்கிறேன் பாருங்க.
அவ்ளோ சூப்பரா செட் ஆகி பார்க்கவே அவ்ளோ நல்லா இருக்குங்க. இத எடுத்துட்டு உங்களுக்கு விருப்பம் போல ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. நான் ரவுண்டா கட் பண்றேன். கத்திய வச்சு அப்படியே நீங்க வெட்டும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா ஸ்கொயரா வெட்டும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். அந்த ஒயிட் லேயரும், நடுவுல ப்ரவுன் கலரும் பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் இத பார்த்தாலே அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா இந்த ஸ்நாக்ஸ செஞ்சு முடிச்சிடலாம். டைம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. இத ரொம்ப நாள்லாம் வெளில வைக்க முடியாதுங்க. செஞ்ச உடனே ஒரு 2 டேஸ் மட்டும் நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அப்பப்ப வேணும்னா ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த ரெசிபி செய்யறது மூலியமா கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி குக்கிங். இந்த மாரி மோர் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம பெல் பட்டன கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.